ஹலோ விவாஸ், மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சியானது நடந்து முடிந்தது. இதனுடைய தாக்கமானது மார்ச் 10க்குள்ள எல்லா ராசினருடைய வாழ்க்கையிலையுமே தெரியக்கூடும். அந்த வகையில தான் கன்னிராசி நேயர்களுக்கு இனி எப்படி அமைஞ்சிருக்கு, இனியாவது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களும் நீங்க எதிர்பார்த்த ஒரு சில நல்ல விஷயங்களும் இனியாவது நல்லதாக நடக்கக்கூடுமா என்பது குறித்தும் நம்ம பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி மற்றும் கன்னி லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் 6/3/2026 முதல் 24/4/2028 வரைக்குமே 7ஆம் வீட்டில் அமர்ந்து பலன் தரப்போகிறார் சனி பகவான். அதாவது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டக சனியாக அமைஞ்சிருக்குங்க. எனவே தான் எந்த ஒரு விஷயத்திலையுமே நிதானமானது தேவைப்படுகின்ற காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. வீண் வாக்குவாதம் எதுவும் வேண்டாம். பல காலம் நீங்க எதிர்பார்த்து இருந்த விஷயங்கள் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு கன்னிராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு. வீட்டில் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வார்கள். மகனுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. நீங்களுமே வெளிநாடு சென்று வருவீர்கள். ஆனாலுமே மகள் கல்யாண விஷயத்துல அதீத பிரயத்தனம் தேவைப்படுகின்ற காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் நகைகளை கவனமாக கையாள வேண்டியது மிக மிக அவசியம். பூர்வீக சொத்து பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். பிரபலங்கள் வேற்று மொழிக்காரர்கள் உதவியால சில காரியங்களை சாதித்து முடிப்பீர்கள். ஒரு சிலர் வரப்போகின்ற ஏப்ரல் மாதத்துக்குள் வீட்டை புதுப்பிப்பீர்கள். வீடு மாறுவதற்கான வாய்ப்புகளுமே உள்ளது. தம்பதிக்கு இடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க போகிறது. தாயாருக்கு மருத்துவ செலவுகளானது ஏற்படலாம் என்பதால தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். மேலும் சனி பகவான் உத்திராட்டத்தி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டமான 2/4/2026 முதல் 14/4/2027 வரைக்குமே பார்த்தீங்கன்னா இழுபறியில இருந்து வந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்க போகிறது. பண பற்றாக்குறை எல்லாமே நீங்கக்கூடிய அளவுக்கு வருமானமானது கைக்கு சாதகமாக வந்து சேரப்போகிறது. சிலருக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே குழந்தை பாக்கியம் இல்லாத தவித்த தம்பதியர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியமானது கிடைக்க போகிறது. சனி பகவான் 14/4/2027 முதல் 24/4/2028 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது உங்களுடைய ஆளுமை திறனானது அதிகரிக்க போகிறது. அழகு, இளமை எல்லாமே அதிகரிக்கும். கௌரவ பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. அதே போல இந்த வருடம் ஜூலை 15 முதல் நவம்பர் வரையிலேயுமே சனி பகவான் வக்கரத்தில் செல்ல போகிறார். அப்போது எதிர்பார்த்து இருந்த வகையில் உதவிகளானது கிடைக்கக்கூடும். உடற்பயிற்சி, யோகா செய்வது எல்லாமே நல்லது. மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலக போகிறது. அப்படின்னு சொன்னாலுமே சின்ன சின்ன உடல் உபாதைகளுமே வந்து நீங்கும். சனி பகவான் மீனத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்ப்பதால அவ்வப்போது சோர்வும் மறதியும் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. யோகா, தியான பயிற்சி எடுத்துக்கொள்ளுங்கள். உணவு விஷயங்கள்ல அலட்சியமாக இருக்கக்கூடாது. உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9ஆம் இடங்களுமே சனியுடைய பார்வையை பெறுகின்றன. ஆகவேதான் தாய் வழி உறவினர்களுக்கு இடையே கசப்புகளானது ஏற்படலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. வீடு, வாகன பராமரிப்பு செலவுகளானது அதிகரிக்கக்கூடும். சேமிப்புகளானது கரையக்கூடும். வீட்டு செலவுலையுமே தொழில் செலவுலையுமே பார்த்தீங்கன்னா திட்டமிடுதலும் வரையறை செய்தலும் மிக மிக அவசியம். எந்தவித விஷயங்கள் செய்வதாக இருந்தாலுமே பிளான் பண்ணி செய்யுங்க. அதன் மூலமாக ஓரளவுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம தவிர்த்து கொள்ளலாம். மேலும் இந்த ராசியைச் சேர்ந்த பெண்களுக்கு உடல் நல குறைபாடுகளானது ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இப்போது அமைஞ்சிருக்கு. அலுவலகம் செல்லக்கூடிய கன்னிராசி நேயர்கள் பெண்களாக இருப்பின் அடிக்கடி விடுப்பு எடுக்க வேண்டாம். புது முயற்சிகளை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தள்ளி போடுவது எல்லா விதத்திலையுமே நல்லது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எக்காரணம் கொண்டும் அகலக்கால் வைக்கக்கூடாதுங்க. புதிதாக கடன் வாங்குவதை தவிர்த்து விடுவது நல்லது. பங்குதாரர்களை இயன்ற வரையிலேயுமே அனுசரித்து செல்வது நல்லது. அரிசி, பருப்பு மண்டி, கமிஷன், கெமிக்கல் வகைகளால் பார்த்தீங்கன்னா இது தொடர்பான வேலைகள் கன்னிராசி நேயர்கள் செய்கிறீங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வேலைகளில் உங்களுக்கு லாபமானது அதிகமாக கிடைக்கக்கூடும். மேலும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் திடீரென்று இடமாற்றமானது கன்னிராசி நேயர்களுக்கு உண்டாகலாம். வேலை சிரமங்களை பொறுத்து கொண்டால் விளைவு உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடும். அதே போல அதிகாரிகளிடம் மோதல் போக்கு வேண்டாம்.
பழைய அதிகாரிகளுடைய வழிகாட்டுதல் நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடும். கணினி துறையினருக்கு வெளிநாடு சார்ந்த ஒப்பந்த பணிகளானது இப்போது கிடைக்கக்கூடும். எனினுமே ஒப்பந்தங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என்ன ஏது அப்படிங்கிறத படிச்சு பார்த்துட்டு அதன் பிறகு சைன் பண்ணுவது, முடிவு எடுப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். மொத்தத்துல கன்னிராசி நேயர்களுக்கு கண்டகச்சனி என்றாலுமே பெருசா பாத்தீங்கன்னா எந்தவித பாதிப்புகளும் ஏற்பட போவது கிடையாது. தொழில் ரீதியாகவும் சரிங்க, தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் சரி, ஒரு கட்டம் நீங்க முன்னேற்றத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்கின்றது. அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்திலையும் சரிங்க, உங்களுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்திலையும் சரிங்க, சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால அந்த விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. உடல் ஆரோக்கியத்துல எந்த இடத்துலையுமே அஜாக்கிரதையாக இருக்க வேண்டாங்க. அவ்வளவுதாங்க. இந்த 2 விஷயங்கள்ல கொஞ்சம் பார்த்து நீங்க நடந்துகிட்டா போதுங்க. மற்றபடிக்கு பிரச்சனைகள் எதுவும் பெருசா வராது. அதே சமயம் கன்னிராசி நேயர்கள் சனி தோஷம் நீங்குவதற்கு ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ல 3 முறை பாத்தீங்கன்னா டைப் பண்ணிடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு சனி தோஷமானது நீங்கக்கூடும். அதாவது அந்த கண்டக சனியினால் உங்களுக்கு பாதிப்புகள் வருது இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அதோடு நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் நீங்கள் மறக்காமல் செஞ்சுட்டு வாங்க. அதாவது சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு பார்த்தீங்கன்னா எள்ளு சாதத்தை நீங்கள் வச்சுட்டு வாங்க. அதாவது சனி பகவான் அப்படிங்கிறது காக்கையுடைய வாகனமாக அதாவது சனி பகவானுடைய வாகனமாக இருப்பது தான் காக்கை இல்லையா. ஸோ காக்கைக்கு நம்ம எள்ளு கலந்த சாதத்தை வச்சுட்டு வரும்போது சனி பகவானுடைய மனமானது குளிர ஆரம்பிக்குமாங்க. சனி பகவானுடைய ஆசிர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதோடு நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் தீர ஆரம்பிக்குமாங்க. காகத்திற்கு சாதம் வைப்பதால நமக்கு பித்ரு தோஷங்கள் இருந்தா அதுவுமே நீங்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால மறக்காம காகத்திற்கு எள்ளு கலந்த சாதத்தை நீங்க வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்துல நீங்க சாதம் எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி எளிமையாக இந்த பரிகாரத்தை செஞ்சுருங்க. அதே போல சனிக்கிழமைகளில் மாலை நேரம் இல்லைன்னா காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய சன்னதியில் 2 எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைத்து மனதார வழிபாடுகள் செய்துக்கோங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கண்டக சனியால் உங்களுக்கு வரக்கூடிய கொஞ்சம் பிரச்சனைகள், பதற்றம் எல்லாமே இருக்கு இல்லையா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இது மாதிரியான எளிமையான விஷயங்களை செஞ்சு பாருங்க, நல்ல மாற்றங்களானது உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பல காலமாகவே நீங்க எதிர்பார்த்து இருந்த விஷயத்துல இப்போது சாதகமான பலன்களானது கிடைக்க போகிறது. அதாவது வருஷ கணக்கா ஒரு சில விஷயங்களை எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா, அந்த விஷயங்கள் இப்போது நடக்க போகிறது. அதே சமயம் கன்னிராசி நேயர்களாகிய உங்களுக்கு கடந்த 1.5 வருட காலமாகவே பொருளாதார ரீதியாக ரொம்பவே சிக்கல்கள்ல இருந்தீங்க இல்லையா, அது தொடர்பான விஷயங்கள்ல இருந்து இப்போது கொஞ்சம் பெருமூச்சு விட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்க போகிறது. மேலும் வீட்டில் பிள்ளைகள் பொறுப்பாக பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள். இது மனசுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடும். வீட்டிற்கு என்ன தேவை, ஏது தேவை அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லலாங்க. மகனுக்கு வெளிநாட்டில் வேலை வாய்ப்பானது கிடைக்க போகிறது. ரொம்ப நாட்களாகவே படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு எதுவும் போகாம வெளிநாட்டிற்கு மட்டும்தான் நம்ம போவேன், இல்லைன்னா நான் எதிர்பார்த்த இந்த கம்பெனியில மட்டும்தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிடிவாதமாக இருந்திருப்பாங்க. அது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன கஷ்டத்தையுமே தந்திருக்கும். என்னடா இப்படி இவ்வளோ படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தத்தையுமே தந்திருக்குங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுடைய மகனுக்கோ இல்லைனா மகளுக்கோ பிடித்த மாதிரியான ஒரு நல்ல வேலை வாய்ப்பானது இப்போது கிடைக்கும். அவங்களுமே பொறுப்பாக பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிடுவாங்க. இதெல்லாமே மனசுக்கு ஓரளவுக்கு சந்தோஷத்தை தரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நீங்களுமே வெளிநாடு சென்று வரக்கூடிய யோகமுமே உங்களுக்குமே அமைஞ்சிருக்குங்க. மேலும் விலை உயர்ந்த பொருட்கள், நகைகளை பார்த்தீங்கன்னா வச்சிருக்கும் போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து பிரச்சனைகளானது தலை தூக்கலாம். பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன்கள் எதுவும் கிடைக்க போவது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க பார்த்து நடந்துக்க வேண்டியது மிக மிக அவசியம். பண பற்றாக்குறை பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. நல்ல உங்களுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா பண வருமானமானது வரக்கூடும். அதாவது நீங்க எந்த அளவுக்கு உழைப்ப போடுறீங்களோ அந்த அளவிற்கு அதற்கேற்ப வருமானமானது
பாக்கியமானது வரக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியமானது இப்போது கிடைக்க போகிறது. அதன் மூலமாக குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழலானது உண்டாகக்கூடிய அளவுக்கு திருப்திகரமாக பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் கன்னிராசி நேயர்கள் சொன்னபடி காகத்திற்கு எள் கலந்த சாதத்தையும் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெயில 2 தீபத்தையும் மறக்காம ஏற்றுவீங்க. கண்டக சனியினால் வரக்கூடிய பாதிப்புகள் விலக ஆரம்பிக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.